Hello, good morning. Dr. Ramanathan Archuna from Tamilam. இன்றைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட். ஸோ காலமே 9 மணிக்கு வந்த நான் ஸ்கூலுக்கு வழியில் போய் பழகிட்டு பார்லிமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டாக போனான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சு எங்களுக்கு வந்து காப்பாஸ் தந்திருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஸோ யூ மஸ்ட் பி என்னென்றால் இவ்வளவு காலமும் வந்து ஒரு பார்லிமெண்டேரியன் வந்து பார்லிமெண்ட்டு போன பிறகு தமிழாக்களை மறந்துடுறது. நான் ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடக்கும்ன்றது சொல்லுவேன், என்னென்ன நடக்குது என்று சொல்லுவேன். ஸோ அரசியல் ஆசைன்றது, அரசியல் நாலேஜ்ன்றது எங்களுடைய மக்களுக்கு வரணுன்றதுக்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லி ஒரு கார் பாஸ் தந்திருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ்ன்ற பாஸுக்கு மேலே எம்பி பாஸ் இப்படி ஒட்டி வைப்பேன். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதில் இருக்கட்டும், அதை எலிமினேட் பண்ணி ஒட்டுவோம். அதுக்கு பிறகு டெம்பரரியாக ஒரு ஐடென்டி கார்டு வந்து தந்தது. ஓகே, ஓகே, இது ஹொனரபிள் ராம் டாக்டர் வரணும். டாக்டரை காணிட்டு அடி வாண்ட போயிடும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா டெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இருந்து டெம்பரரி என்ட்ரி பர்மிட். இது வந்து ஐடென்டி கார்டு தரம் கிடைக்கும், டெம்பரரி என்ட்ரி பர்மிட். ஸோ அதையும் அங்கே போட்டாச்சு. எல்லா காலமும் வந்து என்னோட இருந்தது வந்து இது டிஎஸ்எல் சிஎஸ்டிஹெச் இருந்தது. ஸோ அதை மாற்ற மாட்டேன். அதுக்கு மேலே இதை போட்டு கிடக்கு. கல்போயில் டாக்டர் பாசம் இருக்குது. ஸோ ஐ எம் அ டாக்டர் பேசிக்கலி, அண்ட் ஐ வில் பி அ டாக்டர். ஐ வில் பி ஒர்க்கிங் ஃபார் பீப்புள். நான் மக்களுக்காக வேலை செய்வேன். அது தவிர கணக்கு புக்ஸ் தந்திருக்கணும். பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன செய்யலாம், பார்லிமெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருக்கு அடிக்கலாம், யாருக்கு பேசலாம், யாருக்கு மிளகாத்தூளால் எறியலாம், யாருக்கு போத்திரால். பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒன்றும் கொண்டு போயிடலாதான். அப்போ தண்ணி போத்திரால் மட்டும்தான் எறியலாம், வேறு ஒன்றும் கொண்டு போயிடாது. டெமோக்ராட்டிக் சோசியலிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி 2023 அடித்த ஃபுல் ரூல்ஸ் எல்லாம் அடித்து தந்திருக்கணும். அதை விட பர்சனல் செக்ரட்டரி ஒரு ஆள் என்னோட இருக்கலாம். ஸோ கௌஷல்யா வில் பி தேர். அவரோட டீட்டெயில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட் டே வந்து நான் மட்டும்தான் போகலாம். அப்போ தங்கத்தங்கடா காணி ரேட்டு கேட்காதீங்க. ஃபஸ்ட் டே நான் மட்டும்தான் போகலாம். ஸோ நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு வந்தேன். பக்கத்தில் இந்த ரிசர்ச் புத்தகம் இருக்குது, அதை பார்க்க கவலையாக தான் இருக்குது. ரிசர்ச் எனிவே, அதை விட நான் வந்து என் ஃபேஸ்புக்கில் வந்து டெய்லி பார்லிமெண்ட்டில் டெய்லி என்ன நடந்தது, ஒவ்வொரு சிட்டிங்லேயும் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்ததுன்றது தமிழில் போடுவேன். ஸோ என்னுடைய யூடியூப் நண்பர்களுக்கு வந்து மேபி ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும். அதால் அவங்களும் ஏதாவது கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவங்களும் தங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த குரூப்லையும் இதை போடுறதா அல்லது ஃபேஸ்புக்கில் நேராக போடுறதான்னு பார்க்குறேன். நான் அதை வந்து குரூப்பில் போடுறேன். இந்த வீடியோவை நான் குரூப்பில் போடுறேன். ஸோ அவங்கள்ட்ட அப்பண்டு தங்களோட ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணட்டும், தங்களோட யூடியூப் தளங்களில் அப்லோட் பண்ணட்டும். அதுக்கு பிறகு நான் இந்த ஃபேஸ்புக்கில் இப்போ திரும்ப ஷேர் பண்ணுறதை விட இங்கே உங்களது யூடியூப் லிங்கை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ இந்தியா டேட்டை போட்டு இதை போடுறேன். ஸோ அதுக்கு கீழே தங்களோட லிங்க் எல்லாத்தையும் போட்டுட்டும். இப்போ விரும்பினாக்கள் ஒவ்வொரு லிங்கில் போய் எல்லாத்தையும் பார்க்கட்டும், முக்கியமான விஷயங்களை பார்க்கட்டும். பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது டெய்லி. இன்றைக்கு Day 1 பார்லிமெண்ட். ஸோ முதலாவது அதை வடிவாக எழுதுங்கடா, டாக்டர் அர்ச்சுனா Day 1 பார்லிமெண்ட் தமிழகத்தில் இருந்து போட்டு ஹெட்டிங் போட்டு Day 1 எனக்கு இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். அதை நான் படிகளுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதை அவங்க பார்க்க, நீங்கள் அதில் போய் அவங்களோட யூடியூப்புகளில் போய் பார்க்கல டெய்லி அவங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று வரும். ஆனால் முக்கியமாக அந்த ஊத்தவாளி யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும். ஜிஎல் தர்ஷன், அடுத்தது அந்த பூவன் மீடியா, அப்படி ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். அவைக்கு என்னுடைய அவை மாதிரி மற்றது வேறு அந்த உஷாந்தன் ரிவ்யூ எனக்கு தெரியும் 3 பேர். அதோட கொஞ்சம் பேர் அந்த என்னோட கூடாமலை கொண்டிருக்கிற ஆக்களுக்கு எந்த வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணப்பட்டா அல்லது என்னுடைய பேர் பாவிக்கப்பட்டால் நேர லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அடித்து எக்கனாமிக் கோர்ட்ஸில் கேஸ் போட்டு நேரடியாக மில்லியன் கணக்கில் வேண்டி அதை பொதுமக்களுக்கு வேண்டி கொடுப்பேன். இண்டையோடு அவை என்ன மறக்கணும், ராமநாதன் அர்ச்சுனா என்றவரை மறக்க வேணும். மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், பூக்கள், நாய்கள் அதில் சம்பந்தமான வீடியோக்கள் எடுத்து போட்டு அவை சந்தோஷப்படலாம். மற்றது இது மன்னாரில் இருந்து என்ன பேர் அவருக்கு அரவிந்த், நான் உங்கள் அரவிந்த், இவர்கள் யாருமே என்னுடைய பேரை பாவிக்க இயலாது. என்னுடைய ஒரு வீடியோஸையும் என்னை பற்றிய கருத்தே வெளிப்பட இயலாது. என்னை பற்றிய கருத்தை வெளியிடுவினமாக இருந்தால் இவ மீடியா இல்லை, இவ இண்டிவிஜுவல் பீப்புள். அதை வடிவாக வழங்கிக் கொள்ளணும். நீங்கள் மீடியா
ஐடியா இல்லை. நீங்கள் ஆளாளுக்கு இண்டிவிஜுவல் பீப்புள், உங்களுக்கு யூடியூபர்ன்ற ரெகக்னேஷன் இல்லை. ஸோ அந்த குரூப்பில் நான் போகிறேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். கெஞ்சி கூத்தாடி அதில் இருக்க யூடியூபர்ஸ் அந்த குரூப்பில் வேணுமெண்டா வந்து சேருங்கோ. ஆனால் என் சம்பந்தமான ஏதாவது ஒரு கருத்து உங்களோட யூடியூப்பில் வெறுமை இருந்தால் அது பயங்கர மோசமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மற்றது இந்த போடைக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதில் போடுங்க. இன்றைக்கு முதல் நாள் பாராளுமன்றம் போனேன் நான் அந்த சம்பந்தமான வீடியோவை வடிவாக 2ஆம் தரம் போடுறேன். இதை போடுங்கோ. டே 1 முதலாவது அறிவித்தல், சகல இருக்குமான அறிவித்தல்னு சொல்லி இந்த வீடியோ போடுங்கோ. தேங்க்யூ. டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.